மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் கண்ணீர் இதுவரைக்கும் யாருக்குமே தெரிந்திருக்காது. மீனம் ராசியான உங்களிடம் ஒரு விசித்திரமான குணம் எப்போதுமே இருக்கும். வெளியில் வரும்போது எப்போதும் ஒரு அழகான புன்னகையோடும் எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய இன்முகத்தோடும் வலம் வரக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் அது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களை பார்ப்பவர்கள் இவன் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறான், இவனுக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது என்று பொறாமைப்படலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களின் தலையணையை நனைத்து உங்களின் கண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஒற்றை மனிதருக்கும் அது தெரியவே தெரியாது. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே தெரிந்து கொண்ட சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிறைய பக்கங்கள் இருக்கும். ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கங்கள் போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நிறைய பக்கங்கள் இருக்கும். அதனை யாருமே முழுமையாக படித்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில பக்கங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அந்த ஒரு பக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். படுக்கை அறையில் கூட கதவை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுது உங்களின் அழுகை சத்தம் கூட வெளியில் கேட்டுவிடக் கூடாது என்று வாயை பொத்திக் கொண்டு நீங்கள் சிந்திய கண்ணீரின் மதிப்பு உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். அந்த சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தெரியாமலும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை யாரிடமாவது சொன்னால் அவர்கள் உங்களை மலிவாக மதிப்பிட்டு விடுவார்கள் அல்லது உங்களை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்து உங்களின் அத்தனை கண்ணீரையும் உங்களின் புன்னகைக்கு பின்னால் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் வரைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கண்ணீர்களை நீங்கள் மறைத்தது சரி, ஆனால் நீங்கள் வெளியில் கூறினால் யாராவது கஷ்டப்படுவார்கள் என்று கூறினது இங்கே பெரிய ஒரு தவறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதுவும் உங்களுடைய நாட்கள்ல போக போக நீங்கள் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குன்னு இருந்த நபர்களும் உங்களை விட்டு போகும் பொழுது அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையை அவாய்ட் பண்ணிய சில காரணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் மீனம் ராசியை ஒரு கற்பனை உலகத்தில் வாழக்கூடிய ராசி என்று அனைவருமே சொல்வார்கள். நீங்கள் இந்த உலகத்தின் கசப்பான யதார்த்தங்களையும் அதாவது ரியாலிட்டி என்னவென்று எதிர்கொள்ள பயந்து அதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு உங்களின் சொந்த கற்பனை உலகிற்குள் ஓடிக்கொண்டதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் கடந்த காலத்தில் இந்த சமூகம் உங்களை ஏமாற்றிய விதமும் நம்பிய மனிதர்கள் காட்டிய போலி முகங்களும் மற்றும் நீங்கள் எதிர்கொண்ட அடுக்கடுக்கான பொருளாதார தோல்விகளும் உங்களை மிகவும் சோர்வடைய செய்து கொண்டே தாங்க இருக்கும். மனதிற்குள் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் உங்களை எத்தனையோ பிரச்சனைகள் இதுவரைக்கும் வாட்டி எடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானதா என்பதை உங்களின் மென்மையான மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக தேடியிருந்திருக்கும். அதனால தான் இந்த யதார்த்த உலகத்தின் ரணங்களிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் உங்களுக்குள் ஒரு அழகான அமைதியான உலகத்தை உருவாக்கி அதற்குள் உங்களை நீங்களே பூட்டி கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஒரு குட்பாய் இன்னும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நீங்கள் உயிராக நேசித்த ஒரு உறவோ அல்லது நல்ல ஒரு நண்பரோ உங்களின் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகி சென்ற அந்த ஒரு குறிப்பிட்ட விடை பெறுதல் இன்றும் உங்களின் மனதில் ஒரு ஆறாத ரணமாக பதிந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். எந்த ஒரு தப்பும் செய்யாத உங்களை சூழ்நிலைகளின் கட்டாயத்தால் அல்லது சுயநலத்தின் காரணமாக அவர்கள் இனி நமக்குள் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த ஒரு நொடி உங்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய இருண்ட ஒரு கணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அவர்கள் உங்களை விட்டு சென்று பல மாதங்கள் அல்லது வருடங்கள் கடந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் சொன்ன அந்த ஒரு அந்த சின்ன வார்த்தைகளும் அவர்கள் கடைசியாக உங்களை பார்த்துவிட்டு திரும்பி நடந்து அந்த காட்சிகளும் இன்றும் உங்களின் மனத்திரையில் தினமும் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் இந்த ஒரு செயலை செய்திருக்க கூடாது என்று உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு எண்ணங்கள் இன்னும் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த நினைவுகளின் வடு உங்களை இன்னும் ஒரு ஏக்கத்தில் தவிக்க விட்டு கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில்
ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் கணவன் வீட்டிலோ மனைவி வீட்டிலோ நீங்கள் செய்த ஒரு திருமணத்திற்கு இருவர் வீட்டில் ஏதாவது ஒருவர் வீட்டிலிருந்து போதுமான அளவுக்கு உதவியும் போதுமான அளவுக்கு ஆதரவும் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நேரங்களில் பணத்தையும் பொருளையும் உங்களுக்கு கொடுத்து உதவவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யாரிடம் இனிமேல் பேசவே என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோ அவர்களினால் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆதரவாக மாறிவிடுவாங்க. சுயகாரிய செயல்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிய ஆரம்பிக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. மனதளவில் தன்னம்பிக்கையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வணிகம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளுக்கு வரவும் ஆரம்பிக்கும். புதிய நபர்களால் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் கனவு வாழ்க்கை இப்போது ஆரம்பமாகவும் செய்யும். மீனம் ராசி என்றாலே கனவுகளின் பிறப்பிடமாகத்தான் இருக்கும். உங்களுக்கென்று ஒரு அழகான எதிர்காலத்தை பற்றியும் உங்களின் கரியரை பற்றியும் உங்களின் வாழ்க்கை துணையை பற்றியும் அடுக்கடுக்கான பிரம்மாண்டமான கனவுகள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கடந்த காலங்களில் உங்களின் அத்தனை கனவுகளும் ஒரு நொடியில் தரைமட்டமாக உடைந்து போன சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இதோ இப்போது காலம் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடிவு காலத்தை கொண்டு வரவும் ஆரம்பிக்கும். இத்தனை காலம் நீங்கள் கற்பனை உலகத்தில் மட்டுமே கண்டு ரசித்த உங்களின் அந்த உன்னதமான கனவு வாழ்க்கை இனிமே உங்களின் நிஜ வாழ்க்கையிலும் அடியெடுத்து வைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் என்பதை நீங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் விரும்பிய வீடோ, நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுடைய கரியரோ, உங்களை மதிக்கக்கூடிய நல்ல மனிதர்களின் சூழல் என அத்தனையுமே உங்களை நோக்கி இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரவும் செய்யும். உங்களின் கனவுகள் நனவாக போகக்கூடிய வரலாற்று தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இனிமே மேஜிக்காக வேலை செய்யவும் ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதுமே அதிர்ஷ்டத்தை விட உங்களின் தூய்மையான அன்பையும் இறை நம்பிக்கையையும் மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இத்தனை காலம் நீங்கள் எல்லாரையுமே நம்பி ஏமாற்றப்பட்டதற்கும் உங்களின் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் தனியாக அழுது தீர்த்ததற்கும் ஒரு மாபெரும் பரிசாக அதிர்ஷ்டத்தின் பேராதரவு இப்போது உங்களுக்குள்ள ஒரு மாயாஜாலத்தை போல வேலை செய்ய தொடங்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். நீங்கள் சற்று எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களின் கரியரிலோ அல்லது உங்களின் பொருளாதார நிலையிலோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான திருப்பம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரமும் உயரவும் ஆரம்பிக்கும். இந்த மேஜிக்கலான அதிர்ஷ்டத்தின் எழுச்சி உங்களின் இத்தனை கால மன அழுத்தங்களையும் ரணங்களையும் ஒரே ஒரு நொடியில் அடியோடு துடைத்தெறிந்து உங்களை ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாளராக இந்த உலகிற்கு அடையாளம் காட்டப் போகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு உறுதியாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நீங்கள் காத்திருந்து பாருங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா, வாழ்க்கையில நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற போறீங்க, வாழ்க்கை என்றால் என்ன, அதனை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.